Hello students, 9th Tamil quarterly exam கான important 5 marks and 8 marks ஓட collection தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த collection எப்படி கொடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 district நல்லா கவனிங்க. ஒரு 14 district தமிழ்நாட்டில் இருக்க 14 district question paper ப்ரீவியஸ் இயர் நடந்து முடிஞ்ச கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதில் ரிப்பீட்டடாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக சேம் கொஷின் வந்திருக்கோ அந்த கொஷின்ஸை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா நான் அடித்து சொல்கிறேன், 5 மார்க்ஸாக இருந்தாலும் சரி 8 மார்க்ஸாக இருந்தாலும் சரி 100% நீங்கள் ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்குலாம் உங்களுக்கு வந்து ஸ்டார் போட்டிருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு ஸ்டார் போட்டுட்டு ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ ஸ்டாரும் ப்ளஸ்ஸும் இல்லாத கொஷின்ஸும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும். அதாவது 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணலாம். அதே நீங்கள் வந்து இல்லை நான் வந்து தமிழில் என்னால் ஃபுல்லாக படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஸ்டார் போட்டு ப்ளஸ் போட்டதை ஃபஸ்ட்டு படிங்க, அதுக்கப்புறம் ஸ்டார் போட்டதை செகண்ட் படிங்க, அதுக்கப்புறம் ஸ்டாரும் ப்ளஸ்ஸும் இல்லாத மற்ற கொஷின்ஸை படிங்க. இதெல்லாம் படிக்க போக அதுக்கடுத்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் மற்ற கொஷின்ஸை படிங்க. ஏன்னா நீங்கள் டைமை வீணாக்காமல் நான் கொடுக்குறத படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 8 மார்க் கொஷின்ஸில் வந்து 24 மார்க்ஸ் அப்படியே அழகாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். 5 மார்க் கொஷின்ஸுமே வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? என்னென்ன 5 மார்க் கொஷின் 8 மார்க் கொஷின்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். இந்த கலெக்ஷன் எல்லாமே வந்து 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க, சம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழை பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க. இது 3 ஸ்டார் கொஸ்டின். ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க. இது 3 ஸ்டார் கொஸ்டின். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்ல இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருக்கேன். தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக. இதுவும் 3 ஸ்டார் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். நான் உங்களுக்கு ஸ்டார் போட்டு ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா இது கிட்டத்தட்ட 10 டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்த கொஸ்டின்ஸ். அடுத்தது இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க. 3 ஸ்டார் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. முன்னுரை தமிழர் பண்பாடு உழவு தொழில் விழாக்கள் விருந்தினர் போற்றுதல் முடிவுரை. இது இம்பார்ட்டன்ட். மழைநீர் சேகரிப்பு. இது வந்து 3 ஸ்டார் கொஸ்டின். பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. 3 ஸ்டார் கொஸ்டின் ப்ளஸ் 3 ப்ளஸ் இருக்கு. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாக்க நாம் செய்ய வேண்டியவன தொகுத்து எழுதுக. செய்ய வேண்டிய செயல்களை தொகுத்து எழுதுக. 3 ஸ்டார் கொஸ்டின். நீர் இன்றி அமையாது உலகு என்னும் வள்ளுவலின் அடி உணர்த்தும் பொருள் எது? முன்னுரை அகழாய்வு அகழாய்வின் சிறப்பு கீழடி அகழாய்வு அகழாய்வின் தேவை பயன் முடிவுரை. தூது அனுப்ப தமிழே சிறந்தது தமிழ் விடு தூது காட்டும் கரணங்களை விளக்கி எழுதுக. இது 3 ஸ்டார் ப்ளஸ் 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 கொடுத்துருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முன்னுரை கொரோனா பரவும் விதம் அறிகுறிகள் தடுக்கும் முறைகள் கொரோனாவின் பாதிப்புகள் கொரோனா காலத்தில் தமிழகம் முடிவுரை. இது இம்பார்ட்டன்ட். அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் 2 இணைய வழி சேவைகள் பற்றி விரிவாக தொகுத்து எழுதுக. பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சி செய்திகளை திரட்டி தொகுப்பு எழுதுக. உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் கால்முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக. 3 ஸ்டார் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். அடுத்தது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. நீங்கள் போர்ஷனுக்குள்ள உள்ள எல்லா யூனிட்ஸுமே கொஷின்ஸில் எல்லாமே இருக்கும். ஸோ காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக மட்டும் நீங்கள் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 15 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இந்த 15 கொஷின்ஸில் தயவு செஞ்சு 1 2 3 4 6 7 8 11 15 இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் இல்லாத மற்ற கொஷின்ஸை அடுத்து படிங்க. இதை படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க இம்பார்ட்டண்ட்டாக படிங்க. சரிங்களா? இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஎல் கிளாஸஸ் சேனல் தான் கல்வி விஜி சேனல். சம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால விஎல் கிளாஸஸ் சேனலை பேன் பண்ணிட்டாங்க. மிகுந்த மன உளைச்சலில் தான் இருந்தேன். ஸோ இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு வீடியோ நம்ம வந்து எந்த சேனலில் போடுறோம்ன்றது முக்கியம் கிடையாது, எப்படி போடுறோம் அப்படின்றத முக்கியம் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணி அதுலேருந்து கடந்து வந்துட்டேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் கல்வி விஜி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். 9th வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. பாய்.